நோக்கம் என்னவா இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை எல்லாரையும் அவர் உயர்த்த வேண்டும். அவர் இந்த பூமிக்கு வந்ததே நம்மளை உயர்த்ததான் வந்திருக்கிறார். இந்த பூமியில தன்னை தாழ்த்தினார், அவர் எல்லாவற்றையும் இழந்தார். அவர் எதற்காக? நாம் உயரும்படியாக எல்லாவற்றையும் இழந்தார் அவர். அதனால அவரை தேடி வருகிற யாவரும் உயர்வது நிச்சயமே, உயர்ந்திருப்பது நிச்சயமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அந்த உயர்வு எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உயர்வுக்கான வழிகளை சொல்லிக் கொடுக்கிறார் தேவன். சபைக்கு வந்துட்டதுனாலயோ, அவர்கிட்ட எனக்கு இந்த உயர்வை தாங்கன்னு கேட்கறதுனாலயோ அது கிடைத்து விடாது. ஆனா அந்த உயர்வுக்கு எப்படி போகணும் என்பதை அவர் நமக்கு என்ன செய்யறாரு? சொல்லிக் கொடுக்கிறார், அவர் கற்றுக் கொடுக்கிறாரு. அப்ப அவர் சொல்லிக் கொடுக்கிற அந்த வழியில நாம் நடக்கும் பொழுதுதான் அந்த உயர்வை நம்ம என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். ஆனா அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது அந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதனா இருக்கிறான் என்று தேவன் சொல்கிறா, கண்மலை மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பா இருக்கிறான். அப்ப கண்மலை மேல் கட்டப்படுகிறான். அப்ப கடவுள் இந்த பூமியில உங்களை ஒவ்வொருவரையும் பெயர் சொல்ல அழைத்திருக்கிறார். அவருடைய நோக்கம் என்னவா இருக்கிறது? நீங்கள் எல்லாரும் உயர்த்தப்பட வேண்டும்.